Taste the Daily. அண்மை செய்தி. பணி நிரந்தரம் உள்ளிட்ட திமுக தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற கோரி சென்னையில் குரலகம் முன்பு சட்டப்பேரவை நோக்கி பேரணி செல்ல முயன்ற தூய்மை பணியாளர்களை தீவிரவாதிகளைப் போல் விடியாத அரசின் ஏவல் துறை அராஜகமாக கைது செய்து வருகிறது. இதுகுறித்து செய்தியாளர் கோபாலகிருஷ்ணனிடம் கேட்கலாம். வணக்கம் கோபாலகிருஷ்ணன், கூடுதல் தகவல்கள். சுரேஷ் வணக்கம். அதாவது சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட 5 மற்றும் 6வது மண்டலங்களில் பணியாற்றி வந்த தூய்மை பணியாளர்கள் திடீரென வேறொரு தற்காலிக தனியார் நிறுவனத்தில் பணியமர்த்துமாறு சென்னை மாநகராட்சி ஆகஸ்ட் மாதம் உத்தரவிட்டதை அடுத்து ஆகஸ்ட் மாதம் முழுவதும் தொடக்கத்தில் இருந்தே தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட தொடங்கினர். இன்று 140வது நாளை எட்டியுள்ள தூய்மை பணியாளர்களின் போராட்டம் என்பது ஆயிரக்கணக்கான போலீசார் நிறுத்தப்பட்டு போராட்டம் நடத்த வந்த தூய்மை பணியாளர்களை ஆங்காங்கே தடுத்து நிறுத்தி காவல்துறையினர் கைது செய்து வருகின்றனர். அதன் நேரடி காட்சிகளை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சென்னை பாரிமுனை NSC போஸ் சாலையில் தூய்மை பணியாளர்கள் இன்று போராட்டம் நடத்துவதாக ஏற்கனவே அறிவித்திருந்தனர். குறிப்பாக அந்த குரலகம் சந்திப்பிலிருந்து கோட்டை நோக்கி பேரணியாக செல்ல போவதாக அறிவித்ததை அடுத்து இந்த NSC போஸ் சாலை, குரலகம் சந்திப்பு போன்ற பல்வேறு இடங்களில் போலீசார் நிறுத்தப்பட்டிருந்தனர். போலீசாரை கைது செய்து இவர்களை தூய்மை பணியாளர்களை கைது செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு நிறுத்தப்பட்டிருந்த இந்த ஆயிரக்கணக்கான போலீசார் மத்தியிலும் தற்போது தூய்மை பணியாளர்கள் சாலையில் அமர்ந்து போராட்டம் நடத்தி வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. போராட்டம் நடத்தி வரும் தூய்மை பணியாளர்களை காவல்துறையினர் கைது செய்யும் நடவடிக்கையில் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். சாலையில் படுத்து உருண்டு இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. NSC போஸ் சாலை சந்திப்பில் தூய்மை பணியாளர்கள் சாலையில் அமர்ந்து போராட்டம் நடத்தி வருகின்றனர். தூய்மை பணியாளர்களின் போராட்டத்தை ஒடுக்குவதற்காக காவல்துறையினர் காலை முதலே இந்த NSC போஸ் சாலை சந்திப்பில் அதிக அளவில் குவிக்கப்பட்டிருந்த நிலையில் தங்களது ஒற்றை கோரிக்கையான பணி நிரந்தரம் என்ற கோரிக்கையை நிறைவேற்ற வலியுறுத்தி தூய்மை பணியாளர்கள் இந்த சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சுரேஷ், தகவலுக்கு நன்றி கோபாலகிருஷ்ணன்.